10 மாதங்கள் கருவில் சுமந்து மூச்சடக்கி பெற்றவள் முதுமை தட்டி மூச்சு விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க, பிள்ளைகளுக்காகவே உழைத்து உழைத்து சுருங்கிய உடல் சுத்தமாக இல்லை என கூறி பெற்றெடுத்த தாயை வீட்டை விட்டு விரட்டிய ஈவு இரக்கமற்ற மகன்தான் இவர். சேலத்தை பூர்வீகமாக கொண்டவர் பழனி. பல ஆண்டுகளுக்கு முன்பு மனைவி ஆராயம்மாளுடன் காஞ்சிபுரம் வாலஜாபாத் பகுதியில் கயிறு விற்கும் கடை ஒன்றை ஆரம்பித்து தனது அயராத உழைப்பால் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறியதாக தெரிகிறது. ஊர் சேலம், சொந்த ஊர். நான் வாலாஜாபாத்து பஞ்சமலைக்கு வந்தேன். பஞ்சமலைக்கு வந்து ஏதோ கட்டையாக கறியாக வெட்டி வியாபாரம் பண்ணி ஏதோ 10 வருஷம் சம்பாதிச்சு ஏதோ கவர்கள்லாம் வச்சு தொழில் பண்ணாங்க ஐயா. வாலஜாபாத் ராஜவீதி பகுதியில் வீடு ஒன்றை வாங்கிய பழனி 4 பிள்ளைகளுக்கு திருமணமும் செய்து வைத்து ஊர் மெச்சும் அளவுக்கு வாழ்ந்ததாக தெரிகிறது. 2 மகள்களும் திருமணமாகி கணவர் வீட்டோடு சென்றுவிட, இளைய மகன் காஞ்சிபுரத்திலேயே மனைவியுடன் தனியாக வசித்து வர, மூத்த மகன் ஏழுமலை மற்றும் மருமகளை பழனி தன்னுடனே வைத்துக் கொண்டதாக தெரிகிறது. பெரிய பையன் கூட நான் இருந்து என்ன பண்ணால் எல்லாம் சொத்து வியாபாரம் பொருள் எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் ஐயா. கடைக்கு ஒத்தாசையாக மகனும் வீட்டில் மனைவிக்கு ஒத்தாசையாக மருமகளும் இருந்து வர, தந்தையின் சொத்தை மட்டுமே குறியாக வைத்து பாசம் எனும் கபட நாடகம் நடத்தி காய்களை நகர்த்தி வந்த ஏழுமலையின் வஞ்சகத்தை தந்தை பழனி அறிந்திருக்கவில்லை. தந்தையிடம் நைசாக பேசி வீட்டையும் கடையையும் தன் பெயருக்கு எழுதி வாங்கிக் கொண்ட ஏழுமலை, கடையில் இருந்து வரும் வருமானத்தில் அதே பகுதியில் ஒரு இடத்தையும் வாங்கி தலையை நிமிர்ந்து பார்க்கும் அளவுக்கு வீட்டையும் கட்டி குடியேறியிருக்கிறார். வாலாஜாபத்தில் பழைய வீடு குடனாகி கவர் கடையாகி குடனாகிட்டான். மறுபடியும் புதுசாக இடம் வாங்கி 2 கோடி செலவு பண்ணி வீடு கட்டி தான் இருந்தோம். அது மட்டுமின்றி கடையையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ஏழுமலை இனி தந்தையிடமிருந்து வாங்க எதுவும் இல்லை என்ற நிலையில் சுயரூபத்தை காட்டியதாக தெரிகிறது. ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் உதவியுடன் படுத்த படுக்கையாக கிடந்த தாய் ஆராயம்மாளின் அழுக்கு படிந்த உடல் புது வீட்டின் பளிங்கு கற்களை அசுத்தப்படுத்துவதாக கூறி வீட்டை விட்டு விரட்டியதாக புகார் எழுந்துள்ளது. என் மருமகன் பையனை விட்டு வெளியேற்றிட்டு வந்து நான் வந்து இங்கே பழைய வீட்டில் மேலே மாடியில் ஒரு ரூம் இருந்து தங்கியிருக்கிறோம். எங்கள் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீச்சாகி போச்சு. ஆசுமா, ஆட்டா பழப்பழம் பல தொழிலாக இருந்தது. கயிறு கடையின் குடோனில் தாய் தந்தைக்கு இடம் ஒதுக்கிய ஏழுமலை அங்கிருந்தும் அவர்களை விரட்ட மின் இணைப்பை துண்டித்ததாகவும், இதனால் தாய் ஆராயம்மாளின் ஆக்சிஜன் இணைப்பு செயலிழந்து மூச்சு விட முடியாமல் தவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் உணவுக்கே வழியில்லாத நிலையில் மனைவியின் மருத்துவ செலவுகளுக்கு பணமில்லாமல் தத்தளிக்கும் நிலைக்கு பழனி தள்ளப்பட்டிருக்கிறார். தற்போது தாய் தந்தைக்கு வறுமையில் வாடும் மூத்த மகள் பரமேஸ்வரி மட்டும் ஆதரவாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், என்னால் பார்க்க முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போய் எங்களால் வைத்தியம் கூட செய்ய முடியல. நான் வந்து ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன், அவங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. சொத்துக்களை ஏமாற்றி வாங்கிக் கொண்டு மூத்த மகன் கைவிட்டு விட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ள பழனி, நியாயம் வழங்குங்கள் என குரல் உடைந்து கோரிக்கை வைத்தது நெஞ்சை பிசையும் விதமாக இருந்தது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நீதி கிடைக்கணும், அவங்களுக்கு அவங்க நியாயமான கோரிக்கை, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இது குறித்து பழனியின் மகன் ஏழுமலையிடம் விளக்கம் கேட்டபோது, தாயையும் தந்தையையும் நிர்கதியாய் தவிக்க விட்டது காலத்தின் கட்டாயம் என கூறியதை கேட்டபோது என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அது மட்டுமின்றி தற்போது நியூஸ் தமிழ் செய்திக்குழுவின் கள ஆய்வுக்கு பிறகு பெற்றோரின் பராமரிப்பு செலவுக்கு மாதம் 30,000 ரூபாய் தருவதாகவும் ஏழுமலை ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிகிறது. மாசம் அவங்களுக்கு 30,000 வாழ்வாதார தர மாதிரி பேசி முடிச்சிட்டோம். நான் எது வேணா சொல்லிட்டு நாங்க கேஸ்ல ஃபைல் பண்ணி அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு சரி நாங்க சுகமா பேசி முடிச்சிட்டோம் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.